ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலையை வச்சு தாங்க பார்க்க போகிறோம். குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கருவேப்பிலையை பற்றி மலிவாக கிடைக்கிற இந்த கருவேப்பிலையை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே தூரம் தூக்கி வச்சுடுவோம். ஆனால் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. என்னென்ன சத்துக்கள்னு கேட்குறீங்களா? இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்குங்க, கால்சியம் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாத வைட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ அப்படின்ட்டு பல வகை சத்துக்கள் இதில் அடங்கியிருக்குங்களாம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் இதயத்தை சீராக இருக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்களாம். அதனால் பார்த்திங்களா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம உணவில் கருவேப்பிலை எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தலைக்கு கூட கருவேப்பிலையை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தலைமுடி கூட நல்லா கருகருன்னு வளருங்களாம். நரைமுடி கூட நம்மளுக்கு அதாவது நரைமுடி சீக்கிரம் வராது அப்படின்னு சொல்லப்படுது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கூட இந்த கருவேப்பிலை எடுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் அளவை ரத்தத்தில் சீராக வைக்க இந்த கருவேப்பிலை உதவுங்களாம். அதுக்கு தாங்க நம்ம சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு இந்த கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட பழக்கி விட்டுடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரை நோய் வரத்தையும் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாத ஐரன் டிஃபிஷியன்சி எல்லாம் வராத தடுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து நல்லாவே இருக்கும். அதனால் கருவேப்பிலையை எப்பயுமே ஓரம் ஒதுக்காத சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட பழகிக்குங்க. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா எடுக்கும்போது உடம்புல உள்ள இன்சுலின் அளவை சீராக வச்சுக்கோங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இதில் இருக்க நார்ச்சத்து பார்த்திங்கன்னா சர்க்கரையின் அளவை மிகவும் சீராக வச்சுக்கோங்களாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை நம்ம சமையலில் யூஸ் பண்ணும்போது வாசனைக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இதில் பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கொழுப்பு சத்தை இது குறைக்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்களாம். இந்த மாதிரி கொழுப்பு சத்தை குறைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எடையை அதிகரிக்காமல் பாதுகாக்க இந்த கருவேப்பிலை உபயோகமாக இருக்குங்களாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நரைமுடி பிரச்சனை இருக்கவங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம கருவேப்பிலை எடுக்கும்போது நரைமுடி வரத்தை தவிர்க்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. முடி நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. காலையில் வெறும் வயிற்றில் இந்த கருவேப்பிலை ஜூஸ் மாதிரி போட்டு எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லதுங்களாம். நம்ம தலைமுடி கூட நல்லா வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. காலையில் வெறும் வயிற்றில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கருவேப்பிலையை நம்ம வாயில் மெல்லும் போது பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனையை கூட தீர்த்துடுங்களாம். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் கூட அதை கூட சரியாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கருவேப்பிலையிலே பார்த்திங்கன்னா 2 ரகமாக இருக்கும். நல்ல டார்க் பச்சையில் ஒன்றும் இளம் பச்சையில் ஒன்றும் இருக்கும். இந்த இளம் பச்சையில் இருக்கிறது தான் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டார்க்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா சித்த வைத்தியத்துக்கோ இந்த மாதிரி மெடிசனுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்களாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது ஒன்றா.